வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்டஸ் ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது விராத் ஆஃப் மேன் அப்படின்ற ஒரு ஹாலிவுட் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா லயன்ஸ் கேட் பிளே ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு. தமிழ் டப்பிங்லயுமே அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல ஜேசன் ஸ்டாத்தம் தான் லீட் கேரக்டர் பிளே பண்ணிருக்காரு. அண்ட் இந்த படத்தை கை ரிச்சி அப்படின்றவர் தான் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படம் ஒரு கம்ப்ளீட் ஆக்ஷன் மூவி அப்படின்னே சொல்லலாம். அதுவும் ஹில் அப்படின்ற ஒரு நபரோட வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள் அப்படின்ற மாதிரி தான் கதையை கொண்டு போயிருப்பாங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு ஏடிஎம் ட்ரக்கை ஒரு கும்பல் வழிமறிச்சு கொள்ளடிக்கிறாங்க. அந்த கொள்ளை சம்பவத்தில் இன்ஃபேக்ட் நிறைய நபர்களும் இறந்து போறாங்க. அப்படியே கட் பண்ணீங்கன்னா சில மாதங்களுக்கு அப்புறம் மட்டும் நம்ம ஜேசன் ஒரு ஏஜென்சியில ஜாயின் பண்றாரு. அது ஒரு செக்யூரிட்டி ஏஜென்சி. அதாவது இந்த ஏடிஎம் ட்ரக்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு செக்யூரிட்டி ஏஜென்சி. ஸோ இதுக்கு ஏகப்பட்ட ட்ரைனிங்ஸ் இருக்கு. அது எல்லாத்தையும் கிளியர் பண்றாரு அண்ட் பெர்மனன்ட்டும் ஆகுறாரு. பட் இவரை பார்க்கறதுக்கு ரொம்ப மிஸ்டீரியஸான ஒரு பர்சனாவே தெரியுறாரு. உண்மையிலே இவரோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த மிஸ்ட்ரி என்ன, எதுக்காக இந்த ஜாப்ல ஜாயின் பண்றாரு அண்ட் அவரோட மிஷன் என்ன, அதை கடைசியா பண்ணி முடிச்சாரா இல்லையா அப்படின்றத இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ரொட்டீனான ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி தான். பெரிய லெவல்ல புதுமை அப்படின்றதெல்லாம் இல்லவே இல்லை. அதாவது ஹீரோக்கு ரொம்ப நெருக்கமான ஒருத்தரோட உயிர் ஒரு நபர்னால போகுது. அந்த நபர் எப்படி பழி வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி தான் கதையை கொண்டு போயிருப்பாங்க. பட் இந்த படத்தை சொன்ன விதம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப புதுமையா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதாவது நான் லீனியரா மல்டிபிள் சாப்டர்ஸா பிரிச்சு ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா நரேட் பண்ணிருப்பாங்க. இன்ஃபேக்ட் இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல நடக்கக்கூடிய அந்த கொள்ளை சம்பவம் எப்படி மல்டிபிள் சாப்டர்ஸ்க்கு ஒரு கனெக்ஷனா அமையுது அப்படின்றது எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கான கனெக்டா இருந்துச்சு. அதே மாதிரி ஜேசனை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கா ஆக்ஷன் ஹீரோவா இந்த படத்திலையும் பட்டையை கிளப்பியிருக்காரு. இன்ஃபேக்ட் இதுல ஒரு மாஸ் சீன் வரும். அதாவது இந்தியன் மூவிஸ்க்கே சவால் விடுற அளவுக்கு ஒரு சூப்பரான மாஸ் சீன். ஒரு பர்டிகுலர் கட்டத்தில் இவரோட வண்டியை எல்லாரும் வழிமறிச்சிருவாங்க. அப்போ ஒரு விஷயம் பண்ணுவாரு. அது ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தோட அந்த கிளைமேக்ஸ்ல பழி வாங்குற விதம் அப்படின்றதுமே ப்ராப்பரா எந்த இடத்துல வாங்கணுமோ அந்த இடத்துல வாங்கியிருப்பாரு. அதுவுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லாஜிக்கா இருந்துச்சு. அண்ட் இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் வேல்யூஸ் அப்படின்றதுமே சூப்பரா இருந்துச்சு. இன்ஃபேக்ட் நிறைய சீன்ஸ் ரொம்ப பிரம்மாண்டமாவே எடுத்திருந்தாங்க. டியூரேஷன் வைஸ் அப்படின்றதுமே ஒரு லெஸ் தென் 2 hours தான். ஒரு குயிக் வாட்சாவே பார்த்துடலாம். எனக்கு இந்த படத்துல பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்தோட பேஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆல்சோ இந்த படத்தோட அந்த கடைசி சாப்டர்ல வரக்கூடிய அந்த ஆக்ஷன் சீக்வன்சஸ்லாம் ரொம்ப கிளம்சியா இருந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதாவது ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் போட்டுக்கிறது அப்படின்ற மாதிரியான சில காட்சிகள்லாம் போகும். அதெல்லாமே இன்னும் கொஞ்சம் பெட்டரா எடுத்திருக்கலாம். மற்றபடி இந்த படம் ஒரு தரமான படம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.25 out of 5. இந்த படத்துல அடல் கண்டென்ட்லாம் பெருசா இல்ல. சோ பார்க்கலாம். மீண்டும் மருத்துவ விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.